எச்சரிக்கையா இருக்கணும் போல இருக்கு. நான் உடம்பு ஃபுல்லா முடி எடுத்துட்டீங்க, மாலையாவது விட்டு வைங்கண்ணா. அப்படியே மெதுவா ஏறி வெளியே போயிருவோம். வணக்கம் நண்பர்களே. காலையில நம்ம இடத்துக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள 2 கேட்ஸ். சோ இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ், ஒரே ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. என்னன்னா இவங்க 2 பேருக்குமே ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. சோ ஒயிட் கேட்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மேல், இவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அடுத்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த கேட் இருக்கு, அது அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். சோ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபர்ரை எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு நிறைய இன்ஃபெக்ஷன். அண்ட் டெய்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தது. கொஞ்சம் காம் டைப்பா தான் இருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் காம் டைப். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த கேட் சவுண்ட் விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கடிக்கிற அளவுக்கு போகல. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. ஸோ கழுத்து கிட்டக்க இருந்து அந்த செஸ்ட் கிட்டக்கெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஷா ரொம்ப மோசமா இருந்தது. அண்ட் அடியில ஃபுல்லாவே ரொம்ப மோசம். வீடு முழுக்க வந்து ஃபர்ரா உதிர்ந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நேச்சுரல் ஹேர் ஃபால் மாதிரி தெரியல. அவங்க பெட் பேரண்ட் சொன்ன பிறகுதான் நமக்கே தெரிய வந்தது எவ்வளவு தூரம் இன்ஃபெக்ஷன். நீங்க அந்த வாழை பாருங்களேன் எப்படி கரையர்னு இருக்குங்களா. ஸோ இது எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதனால வந்து ப்ராப்பரா டாக்டர்கிட்ட மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் போட சொல்லி கேட்டுக்கிட்டேன். இப்போ பாத்தீங்களா ஒரு லிமிட்டுக்கு தான், அந்த லிமிட்ல தாண்டிட்டோம் அப்படின்னா கடிக்க போறது. ஆனா ஓகே, அவனுக்கு புரியுது நம்ம கையெல்லாம் கடிக்க கூடாது, ஒரு மாதிரி பயமுறுத்துறதோட நிறுத்திக்கிறான். கடிக்க வரல, கடிக்க வர்றான் ஆனா கடிக்கல அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் நெகம் எல்லாம் ஹெவியா இருந்தது, அதையுமே ஃபுல்லா நீட்டா கட் பண்ணி பாஸ்ல இருக்க ஃபர்ரா எல்லாத்தையும் நீட்டா எடுத்து விட்டாச்சு. ஏன்னா பாஸ்குள்ளேயே ரொம்ப கட்டி சேர்ந்த மாதிரி இருந்தது, அதை நீட்டா எடுக்கல அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும் நடக்கும்போது. அதெல்லாம் எடுத்துட்டு குளிப்பட்டும் போது பாத்தீங்கன்னா அப்படியே சுருண்டுகிட்டே கிடந்தான், ஒரே இடத்துல சுருண்டு பட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் இங்கிட்டு நவுட்டி விட்டுட்டு தண்ணி ஊத்துனா உடனே எஸ்கேப் ஆகிறதுக்காக மேல வர்றது, அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்களேன், கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஏமாத்துற மாதிரி மேல வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஜம்ப் பண்ணி மேல ஏறிடுவாரு. அதனால பிடிச்சி அங்கிட்டு திருப்பி உட்கார வச்சு நல்லா வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபர் சுத்தமா இருக்காது. அண்ட் அங்கங்க ஒரு மாதிரி ரெட்டிஷ் அண்ட் ப்ரௌனிஷ் கலர்ல தெரியும். அது எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் தான். சோ அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் இனிமேல் போய்கிட்டு இருக்கு. அழகா ரெடி பண்ணிட்டோம், வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.